நம்முடைய கர்த்தரும் மீட்பெருமாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்துவுக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. எனக்கு அன்பார்ந்த நம்முடைய பிள்ளைகளே, இந்த நாள் முழுவதும் எல்லா கிருபையினாலும் தேவன் உங்களை நிரப்பி வழி நடத்துவாராக. இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை 102வது சங்கீதம் 13வது வசனம். சங்கீதம் 102:13. தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான வசனத்தை தேவன் நாள் நமக்கு தந்திருக்கிறார். நிச்சயமாக எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர். நிச்சயமாக தேவன் உங்களுக்காக எழுந்தருளுவார். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, யாரும் எனக்கு உதவி செய்யவில்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். எனக்காக யார் உதவி செய்வார்கள்? என்னுடைய காரியத்திற்காக யார் பேசுவார்கள்? எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளிவரப் போகிறேன்? எப்படி இந்த காரியம் யார் மூலமாக நடக்கும் என்று சொல்லி கவலைப்பட்டு கலங்குறீர்களா? யார் எனக்கு உதவி செய்வார்கள்? என் பலவீனத்தில் யார் எனக்கு உதவி செய்வார்கள்? இந்த இக்கட்டான சூழலில் நான் எப்படி கடந்து செல்ல போகிறேன்? யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, மனிதர்களை நம்பி சோர்ந்து போயிருக்கீங்களா? எதை குறித்து கவலைப்படாதீர்கள். யார் உங்களை கைவிட்டாலும், இந்த உலகத்தின் அனைத்து காரியங்களும் உங்களை கைவிட்டாலும், எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், அவர் உங்களுக்காக எழுந்தருளுவார். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, அவர் உங்களுக்காக எழுந்தருளுவது மாத்திரமல்ல, உங்களுக்கு இறங்குவார். நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கும்படியாக தேவன் எழுந்தருளுவார். தேவன் எழுந்தருளி உங்கள் மேல் இரக்கமாயிருந்து அதற்கு தயை செய்யும்படியான நாள் வந்தது. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகள், இந்த நாளிலே இன்றைக்கு தானே தேவன் உங்களுக்கு தயை செய்யும்படியாய் உங்கள் மேல் இறங்கி உங்களுக்காக எழுந்தருளுவார். நிச்சயமாக ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீர்கள். தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் பண்ணின விண்ணப்பத்தை அவர் கேட்டார். அதனுடையனாலே அவர் உங்களுக்காக எழுந்தருளுவார். உங்களுக்கு தயை செய்யும்படியாக, உங்களுக்காக இறங்கும்படியாக, உங்களுடைய காரியங்களை செய்து முடிக்கும்படியாக என் தேவன் உங்களுக்காக எழுந்தருளி இருக்கிறார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளை, இன்றைக்கு தானே தேவன் அந்த காரியத்தை செய்து முடிப்பார். எதை குறித்தும் கவலைப்பட்டு கலங்காதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட பிரயாசங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறபடியினால் நீங்கள் நிச்சயமாக உங்களுக்காக இறங்கி, உங்களுக்காக தயை செய்யும்படியாய் இறங்கி எழுந்தருளுவார். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நீங்கள் செய்ய வேண்டிய காரியமெல்லாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உலகத்திற்காக சிலுவையில் அறையப்பட்டவர்களாய் காணப்படுங்கள். நிச்சயமாக இந்த உலகம் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டதாய் காணப்பட வேண்டும். தேவனை மாத்திரம் சார்ந்திருங்கள். தேவனோடு கூட நெருங்கி இருங்கள். விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்தில் காத்திருங்கள். நிச்சயமாய் உங்களுடைய எல்லா காரியத்தையும் தேவன் வாய்க்க பண்ணுவார். ஒருபோதும் கைவிட மாட்டார். ஒரு இடத்திலிருந்து முத்தாசை வருவது நீங்கள் விரும்பாதீர்கள். ஏனென்றால் எல்லாம் மாயானது. தேவனுடைய சமூகத்திலிருந்து மாத்திரம் ஒத்தாசை வரும்படியாய் தேவனிடத்தில் சமூகத்தில் மாத்திரம் காத்திருங்கள். நிச்சயமாக உங்களுக்காக தேவன் எழுந்தருளி இறங்கி உங்களுக்கு தயை செய்வார். இன்றைக்கு தானே தேவன் இந்த காரியத்தை செய்து முடிப்பார். ஜெயிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. கொடுத்த வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது சொன்ன வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்காய்
ஆண்டவரே, நீர் எழுந்தருளி இரக்கம் செய்து தயை செய்து அதுக்குரிய நேரத்தையும் நீர் திட்டம் பண்ணினபடி நாளும் ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாவற்றும் சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னிங்கப்பா. உங்களுக்கு முன்பாய் அதிக நேரத்தை செலவிட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உலகத்தின் ஆண்டவரை காரியங்கள் மேல் வாஞ்சியா இருந்து விடாதபடிக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்படியான கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, வேதனையோடு கஷ்டத்தோடு வியாகுலத்தோடு கடன் பிரச்சனைகளோடு பாரங்களோடு நோய்களோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் தொட்டு சுகமாக்குங்கப்பா. அற்புதங்களை செய்யுங்கப்பா. வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லாவற்றும் சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக எப்போதும் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே விசுவாசத்தோடு காத்திருக்க கிருபை கொடுங்கப்பா. எல்லாவற்றும் சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இன்ப இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.